இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரவலாய் காணப்படுகிற ஒரு விஷயம் எழுப்புதல். எழுப்புதல் 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 என்று எல்லாரும் அந்த ஏக்கத்திலே இருக்கிறார். ஆனா அந்த எழுப்புதலுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷனுக்கு சொன்னது, நீங்கள் எருசலேமில் காத்திருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. அதாவது ஆவியானவருடைய அபிஷேகத்தில் பூரணமாய் நிறையும்படி அவர் ஒரு நடத்துதலை தந்தார். பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். That was a great sign for the revival in the beginning. ஆரம்ப சபைகளில இதுதான் ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருந்தது. அதே மாதிரி கடைசி நாட்களில அதே காத்திருப்பு, அதே ஜபம், அதே அக்கினி, அதே ஞானஸ்தானத்தின் வல்லமை சபைகள்ல ஊற்றப்படலை. பின்மாறி காலத்தில் ஊற்றுவேன்னு சொன்னார். சகரியா அவர் சொன்னார், பின்மாறி ஜபத்தை பின்மாறி மழைக்காய் ஜெபியுங்கள் என்று சொன்னார். அதுபோல ஒரு ஜப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, அக்னியில நிரம்புற ஒரு ஆவி நாம் யாவருக்கும் வருவதா இயேசுவின் நாமத்தில். ஆமென்.